எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ என்னம்மா தொடர்ந்து வீடியோஸ் பண்றேன்னா எங்க போனேன் அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது. ஆக்சுவலி இப்போ குழந்தைங்களை காரணம் சொல்ல முடியாது. என்ன ஆச்சுன்னா என்னோட கண்ணில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபுல்லாக சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தது, அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸோ அதனால் 2 வாரத்துக்கு நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்றனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ சுத்தமாக வரல. ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு ஆப்பு வச்சிருது என் வேலையை செய்ய விடாமல். ஸோ எஸ், நான் வந்துட்டேன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வீடியோ. ஏன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து அங்கங்கன்னு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க. அதை வந்து சளிச்சு எடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க என்னென்ன கொஷின்ஸ், அதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாருமே நிறைய பேர் கேட்ட கொஷின். இது டிஃப்ரெண்ட் இல்லை, பட் எல்லாருமே கேட்டனால நான் கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். என்னன்னா நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு லைஃப், நீங்கள் உங்கள் நியூ லைஃப் பற்றி ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நான் ஃபியூ வீடியோஸில் நான் சொல்கிறேன் தான் அதை. நியூ லைஃப் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 பசங்களை மேனேஜ் பண்ணோம், ஒர்க் பண்ணோம், என்னோட பேக்கிங் பிஸ்னஸும் இருக்குது, அதையும் பண்ணோம். ஸோ அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து மெயின் ரீசன், ரொம்பலாம் மேனேஜ் பண்ணால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து கயல் தான். கயலோட ஹெல்ப்பு. அவள் 3 இயர்ஸ் தான், இப்போ தான் 3 இயர்ஸ் ஆச்சு, May 2 தான். பட் அந்த 3 இயர்ஸில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி வந்து சான்ஸே இல்லை. அந்த மழலையில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு. அவளோட ஃபேவரட் விஷயமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அதுதான் எனக்கு எப்படி மாதிரி இப்படி இருக்கேன்ற மாதிரி. அழுகுறான் அப்படின்னாலும் அவளோட டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரி சொல்கிறது, புக்கு காமிக்கிறது. அவனுக்கு இப்போலேருந்தே 2 மாதத்துலேருந்தே அவனுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. பட் கரெக்டாக அந்த புக்கை பார்க்குறான். என்னமோ அந்த புக்கில் வந்து காமிக்கிற அனிமல்ஸ்லாம் இதுதான், இந்த அனிமல்ஸு அது காமிக்கிறான். அவனும் பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுவான். ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ உண்மையிலே அவள் வந்து சான்ஸே இல்லை, பெரிய ஹெல்ப்பு. அதுவும் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது நான் பெட்ரூமில் அவன் தூங்கிட்டு இருக்கான், நாங்கள் பெட்ரூம் வரோன்னா அவ்வளோ சைலண்ட்டாக குசுன்னு பேசிட்டு வருவா. அவ்வளோ சைலண்ட்டாக பேசிட்டு வந்து படுத்துருவா. சத்தம் போட மாட்டா, எழுப்ப மாட்டா. அவ்வளோ அது எவ்வளோ பெரிய ஹெல்ப் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஸோ என்னால் ஒரு 1 hour தூங்க முடியும். ஸோ சீரியஸாக அதை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அவள் ஹெல்ப் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் கயல் ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் எனக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் மூலியமாக தான் நான் என்னால் ஒர்க்லாம் பண்ண முடியுது. ஸோ எஸ், அதுதான் அவங்க நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ், அது நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எப்படி வந்து ப்ரெக்னென்ட் டக்குன்னு ஆகிட்டீங்க அப்படின்னு, செகண்ட் டைம் டக்குன்னு ஆகிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, இது வந்து ரொம்ப பெரிய கொஷின். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் தேவையில்லாமல் பண்ணலாம், நாங்கள் வந்து ஆகலை. இந்த டாக்டர்கிட்ட போகிறது, அந்த இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, கண்டதை குடிக்கிறது, கண்ட விஷயங்களை பண்ணுறது, இது என் உடம்பு, என் மனசுக்கு, மெயினாக என் மனசுக்கு கொண்டு வந்த ஸ்ட்ரெஸ்ஸு தானே தவிர 2வது பாப்பா ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. பாப்பா வேணும், 2வது பாப்பா வேணுமா வேணாமான்ற டைலமாலேயே தான் இருந்தோம், பிளான் பண்ணவே இல்லை. அது பாட்டு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு வெரி வெரி ஈஸியாக நடந்துச்சு. பிகாஸ் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமும் நாங்கள் அப்படியே இருந்திருந்தோம்னா அப்படியே தான் நடந்திருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப ப்ரெஷர் நம்ம உடம்புக்கோ மனசுக்கோ கொடுக்க சொசைட்டி நம்ம திருத்தவே முடியாதுங்க. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள், நம்ம மரியாதை இல்லாமல் பேசுகிறோம், நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி தான் வந்து பேசுவாங்களே தவிர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு இன்னி அளவு கூட அவங்களுக்குலாம் மைண்ட் செட்டே வராது. இந்த ஜெனரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, பேசினார் அக்கறைன்னு நினைக்கணுமே, அது கிடையாதுன்றது உங்களுக்கு இன்றைக்குமே பெரிய பொருள். நம்ம தான் நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். திருடனான்னு பார்த்து திருந்தா விட்டால் நம்ம தான் எங்கள் வீட்டை பூட்டிக்கணுன்ற மாதிரி. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இவங்க கேட்கணும், இவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம வந்தே ஆகணும். ஆனால் நம்ம தான் வந்து ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி நம்ம ஹார்ட்டில் கட்டிக்கணும். வேறு சாய்ஸே இல்லை. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னா சீரியஸாக அது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதுதான் உங்களுக்கு கல். அவரோட சப்போர்ட் தான் உங்களுக்கு கல். உங்கள் ஹார்ட்டில் கல் மாதிரி கட்டிக்கோங்க.
இவங்க எவ்வளோ கழு தூக்குனாலும் கண்டுக்க நீங்கள் ஜாலியாக இருங்க, கண்டுக்காதீங்க. வேறு சாய்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக வேறு சாய்ஸே இல்லை. நம்ம ஜாலியாக இருக்கணும், குழந்தை வருதோ வரலையோ நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணோம், அது பாட்டுக்கு வந்துடும். ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு இறையானீங்கன்னா உங்களை அலைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் மாதம் மாதம் பண்ணியே ஆகும், இல்லை உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அதெல்லாம் சக்கமாகாமல் இருக்கணும்னா சீரியஸாக ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வேறு சாய்ஸே இல்லை. நம்மளுக்கு சாய்ஸே விடல அவங்க. ஸோ அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, எவ்வளோ வெயிட் கெயின், அதுக்கு முன்னாடி என்ன டெலிவரின்னு சொல்லணும். சி செக்ஷன் ஒரு நார்மலான்னு கேட்டிங்க, ரெண்டுமே எனக்கு சி செக்ஷன் தான். கடைசி அட் த எண்ட் ஆஃப் 1 வீக்கில் வந்து எனக்கு பிபி ஹை ஆனதுனால சி செக்ஷன் பண்ணாங்க. ரெண்டுத்துலேயும் அதே தான், சேம். ரெண்டாவது பண்ணவே முடியாது நார்மல், ஏன்னா 2 இயர்ஸ்லேயே சி செக்ஷன் முடிஞ்சு 2 இயர்ஸ்லேயே நின்றனால எனக்கு ஆஃபீஸாக சி செக்ஷன் தான் பண்ணி ஆகணும், நார்மல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் விஷயம். எவ்வளோ வெயிட் கெயின் ஆன அப்படின்னா அது என்ன நல்ல விஷயமோ தெரில. எனக்கு வந்து வெயிட் கெயின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. லாஸ்ட் ப்ரெக்னன்சியில் நான் 56 கிலோஸ் இருந்தேன். நான் டெலிவரி ஆகிட்ட அப்புறம் என்னோடய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 58 தான் இருந்தேன். வெறும் 2 கிலோஸ் தான் நான் ஆக்சுவலாக 55 ஆகிட்டேன் நான் வெயிட் லூஸ் பண்ணி. அது எப்படி ஆனால் ஒன்றுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பால்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட்ணும் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து 58 ஆனேன். ஸோ என்னோடய வெயிட் கெயின் 2 கிலோஸ் தான் இருந்தது. இப்போது என்னோடய வெயிட் கெயின் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப பிக்காக ஆச்சு. ஸோ இந்த டைம் என்னோடய வெயிட் கெயின் வந்து அது 55 கிலோஸ் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது, வெயிட் கெயின் வந்து 61 கிலோஸ். ஸோ 6 கிலோஸ் நான் வந்து இந்த டைம் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வெயிட் கெயின். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஆஸ் வெல் அஸ் என்னால் இப்போது வெயிட் குறைக்கிறத பற்றிலாம் எதுவுமே யோசிக்க முடியாது. ஏன்னா சீக்கிரமாக டெலிவரி சி செக்ஷன்னால 4 இயர்ஸ் ஆகும் பொண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆடுறதுக்கு. பட் 2 இயர்ஸ்லேயே எனக்கு பாப்பா நின்னனால ரெக்கவரி வந்து வெரி ஸ்லோ. ஸோ ஸ்லோவாக ரெக்கவரி. ஸோ என்னால் வெயிட் குறைக்கிறத பற்றிலாம் யோசிக்கவே முடியாது இன்னும் 5 மந்த்ஸுக்கு. ஸோ யா, அதான் 6 கிலோஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவோட நேம். எஸ், இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாப்பாக்கு என்ன நேம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. பாப்பா நேம் வந்து தீரன், DHEERAN, தீரன். ஸோ தீரன் மீன்ஸ் கரேஜ், தைரியம். ஸோ அதுதான் பேர். உங்களுக்குலாம் முடிச்சிருக்கா? எப்படி இருக்குது கையல் தீரன்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஸ் யூடியூப் பிலீவ் ஃபார் இன்கம். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா யூடியூப்பை நம்ம வந்து இன்கம்க்கு மாத வருமானத்துக்கு நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி ஆஃபீஸாக நீங்கள் வந்து என்னை ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து 11-12 இயர்ஸாக யூடியூப் பண்ணுறேன். எவ்ரி மந்த் நான் பண்ணியிருக்கேன். பட் சுமார் ஒரு 6 மந்த்ஸாக வந்து 6 மந்த்ஸாக என்னோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா த லோவஸ்ட் ஏர்னிங். யூடியூபோட ஆல்கோரிதமே மாறிடுச்சு. ஃபுல்லாக வ்ளாகிங்க்கு போயிட்டாங்க. மக்கள் எல்லாருமே வ்ளாகிங் தான் பார்க்குறாங்க, கப்புள் வ்ளாகிங், பர்சனல் ஸ்டஃப்பை தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், வியூவர்ஷிப் கிடைக்குது. ஸோ யூடியூபோட இதுவே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் யூடியூப்காக உங்கள் லைஃபே நீங்கள் மாற்றணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ டோட்டலாக மாறிடுச்சுங்க யூடியூப். ஸோ இதை வந்து பர்சனல் இன்கமாக நீங்கள் வந்து இதை நம்பலாமான்னா கண்டிப்பாக நம்ப முடியாது. எக்ஸ்ட்ரா இன்கமாக வேணால் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வேலையில் இருந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்கு நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாமே தவிர நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஃபார் மெயின் இன்கம். அடுத்தது வந்து என்னோட பேக்கிங் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க. பேக்கிங் பிஸ்னஸ் வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டால் பிஸ்னஸ் தான் என்னோட மெயினாக பண்ணணுன்றது எனக்கு. மற்றபடி இந்த செல் பண்ணுறது, யூஸ்வலாக வீட்டில் ஹோம் பேக்கிங் பண்ணி டன்சோ மூலிமா அமுச்சு விடுவேன் எல்லாத்துக்கும். அது வந்து கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். மற்றபடி ஸ்டால் பிஸ்னஸ் நான் ஒன்றுமே ஆரம்பிக்கல. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஸ்டால்ஸ்னால் என்னென்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்டால்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ ஸ்டால்ஸ் போடுவேன் நான். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி, நான் சொன்னேன் இல்லைங்களா ரெக்கவரி ஸ்லோன்னும் போது எனர்ஜி வந்து அந்தளவுக்கு இல்லை ஒன்றுமே.
இருக்குது. அது வந்து குழந்தைங்க பார்க்குறதுலேயே வந்து ஃபுல்லாக பஸ்மம் ஆகிடுது. ஸோ அதனால் அதுங்களையும் பார்த்துட்டு நான் வந்து ஸ்டாலுக்குன்னா ஒரு கப் கேக்கே நான் வந்து 100 கப் கேக் பண்ணணும். கேக்கே அந்தளவுக்கு பீசஸ் அவ்வளோ பண்ணணும். அதுவும் வித்தியாசமாக பண்ணணும். ஸ்டால்னா ஜஸ்ட் பேசிக்காக கடைகளில் வைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. என்னோட ஒரு ஒரு மைண்ட் செட், என் ஸ்டாலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னும் போது குவான்டிட்டி அதிகமாக பண்ணணும் போது ஸ்ட்ரென்த் வேணும். அவ்வளோ பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் முடிச்சுட்டு பண்ணணும். அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு பேசிக் பேக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன், செல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க், ஐ மீன் வாட்ஸ்அப், உங்களுக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வேணும்னா நான் சொல்கிறேன். கயாஸ் கிச்சனோடது நான் போடுறேன். ஸோ அதான் நான் எப்போல்லாம் ஆட் போடணும் என்னால் முடியும்னும் போது நான் ஆட் போடுவேன். ஸோ பீப்புள் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கேன் என்னோடய பேக்கிங் பிஸ்னஸ். ஸோ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் எனக்கு கேட்டது வந்து, நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களா, பண்ணிகிட்ருக்கிறீங்களான்னா? இல்லைங்க, சுமார் ஒரு 4 வருஷமாக நான் பண்ணுறதே இல்லை. சுத்தமாக பண்ணுறதே இல்லை. டோட்லி ஸ்டாப்ட். திருப்பி ஆரம்பிப்பேனா என்னன்னா எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு டோட்லி ஸ்டாப்ட். பர்சனல் லைஃப், கிட்ஸ் டிபெண்டன்ஸ், அதுவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாபே பார்த்திங்கன்னா என்ன டைமிங் எப்போன்னே தெரியாது. ஷூட் வந்து எப்போ வேணால் இருக்கும், மிட் நைட் இருக்கும், நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்த காரணங்களுக்காக இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். மேபி குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சப்புறம் என்னோட மெயின்னே அதுதான். ஸோ ஆப்வியஸாக திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு எந்த ஒரு அதை பற்றி திங்க் பண்ணாலே எனக்கு கஷ்டமாக போயிடும். பிகாஸ் அதுதான் என்னோடய ட்ரீம். பட் அதை பண்ண முடியாமல் நான் மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பசங்க கொஞ்சம் ஸ்கூலில் செட்டில் ஆனாங்கன்னா ஐ கேன் ஸ்டார்ட் மை லைஃப் ஒர்க். ஸோ அதாங்க. ஸோ இதுதான் என்னோட, நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பர்சனலாக கேட்ட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்குலாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து செம்ம சூப்பர் ஹால், மீஷோ ஹால் வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். த பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் ஹால். ஸோ அது வரும். எப்போ வரும் காத்துருங்க. ஓகேங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் சீக்கிரமாக சந்திக்கிறேன். வணக்கம்.